ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லோருக்கும் பிடித்த கோழி முட்டையை வச்சு ஒரு முட்டை கிரேவி செய்ய போகிறோம். நான்வெஜ் பிரியர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்றவங்க மட்டன் சாப்பிட மாட்டாங்க, இல்லை மற்ற கறி சாப்பிட மாட்டாங்க, இல்லை கறி சாப்பிட்றவங்க மீன் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் நான்வெஜ் பிரியர்களில் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் மேக்ஸிமம் முட்டையை வச்சு எந்த ரெசிபி செஞ்சாலும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க, விரும்பி தான் சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தட்டு நிறையா பிரியாணியும் பீஸும் இருந்து ஒரு அவிச்ச முட்டை இல்லைன்னா அது ஃபுல்ஃபில் ஆகாது. அதுவும் இந்த மாதிரி கிரேவியாக இருந்தால் சொல்லவா வேணும். இந்த முட்டை கிரேவி செய்யறதுக்கு நான் 6 முட்டையை வேக வச்சு எடுக்க போகிறேன். அந்த வேக வைக்கும் போதே அந்த முட்டை கூட கொஞ்சம் உப்பு கலந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். நான் 6 முட்டைக்கு தான் அளவுகள் சொல்ல போகிறேன். நீங்கள் அதுக்கேற்ற போல் உங்களுக்கு தேவையான எவ்வளோ முட்டை வேக வச்சு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றா போல் அளவுகளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி செய்ய முட்டையை அரை வேக்காடோ முக்கால் வேக்காடோ இல்லாமல் நல்லா முழுசாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த முட்டை ஓடில் விரிசல் விட்டுருக்கு. அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்து தனியாக உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு மேலே கடாயை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நீங்கள் அவிச்சு எடுத்து வச்சுருக்க முட்டையை கீரல் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் என்கிட்ட இருக்க எல்லா முட்டைகளுக்குமே மஞ்சள் கரு இருக்க பக்கமாக ப்ளஸ் மார்க் மாதிரி கீறி போடுறேன். இப்போது அந்த முட்டைக்கு மேலே தனி மிளகாய் தூள் கொஞ்சம் தூணா மாதிரி போடுங்க. உப்பு தேவையான அளவு போடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் தூணா போல் போடுங்க. பெப்பர் தூளையும் ஒரு 1/4 ஸ்பூன் தூணா மாதிரி போட்டு இந்த முட்டையை அந்த மசாலா தூள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை சாப்பிட்றதுனால மனிதர்களுக்கு நிறைந்த போஷாக்கு சக்தி தெம்ப தரும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து மனுஷனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். அதே கடாயில் 100 ml சமையல் எண்ணெய் சேர்த்து கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை இதை எண்ணெய் சூடு ஏறும்போதே வதக்கிக்கோங்க. இந்த அளவு இருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி கூட 2 பச்சை மிளகாவை சேர்த்து இது கூடவே சேர்த்து நல்லா வதக்குங்க. எந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னு கேட்டிங்கன்னா எல்லா வெங்காயமுமே நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். அதாவது சொல்லப்போனால் பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்கணும். அது எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா திக்காகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிக்கங்க. தக்காளி மீடியம் சைஸாக பார்த்து ஒரு 3 எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அந்த தக்காளி விழுத சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா பழமாக எடுத்து அரைச்சிங்கன்னா தான் நல்ல கலர் கிடைக்கும். தக்காளி விழுதும் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனோன்னே 1 டீஸ்பூன் உப்பை சேர்த்து கிளறி விடுங்க. இப்போது தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போடுங்க. காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் சிக்கன் லாலிபாப்பு, சில்லி சிக்கனு, சிக்கன் பிரியாணி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். இப்போது இது கூடவே தயிர் 75 ml அதாவது 5 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விடு. கூடவே கசூரி மேத்தி அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை 1 ஸ்பூன் போட்டு கலந்து விடுங்க. உடனே 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி அந்த கிரேவி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒன்று சேர்ந்தோன்னே ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. பேசாமல் 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கும் நண்பர்களே. இந்த கிரேவியில் கொஞ்சம் தண்ணி வற்றணுன்னு நல்லா திக்காகி பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்க்க மட்டும் இல்லை, வாசனையும் நல்லா கமகமன்னு வருது. இப்போது ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க முட்டையை இதில் போட்டு நல்லா கலந்து விட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி அது மேலே அப்படியே தூவி விட்டிங்கன்னா பார்க்க மட்டும் இல்லை, உடனே போட்டு சாப்பிட்ணுன்னு தோணும். சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, ஏன் பிரியாணிக்கு கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் நண்பர்களே. மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.